ஸோ இப்போ இதயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாரடைப்புனால இந்த படபடப்புகள் வந்து வரலாம். ரெண்டாவது வந்து கண்டக்ஷன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதயத்தில் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுலேருந்து ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிசிட்டி வேவ் வந்து இதயத்தினோட மேலறைகள்லேருந்து கீழறைகளுக்கு வந்து பரவலாக போகும். இந்த சைனஸ் நோடுன்னு சொல்லக்கூடிய நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் வந்து இதயத்தை வந்து இயக்கி வைக்கும். அதாவது இதயம் சுருங்கிறதாகட்டும் விரியறதாகட்டும் இது வந்து நார்மலாக ரிதமிக்லாம் நடக்கணும். அந்த லப் டப் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது வந்து நார்மலாகவே நடந்துட்டு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் இந்த கண்டக்ஷன் பேத்வேல வந்து ஏதாவது டிஸ்டர்பன்சஸோ அல்லது ஹார்ட் அட்டாக்னால வந்து இதனோட சர்க்கியூட் வந்து பாதிச்சிருந்துச்சுன்னா வந்து இர்ரெகுலர் ரிதம் வரும். இதனாலையும் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இது இல்லாமல் இதயத்துக்குள்ளே வந்து வேல்வ்ஸ் இருக்கும். ஸோ நிறையா வேல்வுகள் வந்து இருக்கும். ஒன் வே ஓப்பனிங் வேல்வுன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பைகாஸ்பிட் வேல்வ்ஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ரைகாஸ்பிட்ஸ் வேல்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்குது, அயோட்டிக் வேல்வ் இருக்குது, பல்மனரி வேல்வ் இருக்குது. ஸோ இந்த வேல்வுகளில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வியாதிகள் இருந்துச்சுனாலும் வந்து படபடப்புகள் வந்து ஏற்படலாம். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தினுடைய தசைகள் வந்து ஒன்றா ஹார்ட் அட்டாக் வந்தும் வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா நான் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேறு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவோ அல்லது மரபணுக்கள் பிரச்சனைகள்னாலையும் மருந்துகள்னாலையும் இதய ஃபெயிலியர் போயிருந்துச்சுனாலும் இந்த வந்து பால்பிட்டேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். இது கார்டியாக்னால தான் வருதா அல்லது வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதை வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் மூலிமா அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறது வந்து நல்லதாக இருக்கும்.